அனைவருக்கும் வணக்கம். இது பிஎஸ்இன் கிச்சன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம வந்து வெண்டைக்காய் வச்சு சுக்கா ஒன்று பண்ண போகிறோம். சுக்கான்னா வேற ஒன்றும் இல்லைங்க, வெண்டைக்காய் வந்து நல்ல சுக்கா ஃப்ரை பண்ணுறது, அதுதான் சுக்கா அப்படின்னு சொன்னது. இந்த வெண்டைக்காய் வந்து நல்ல விரை உள்ள பிஞ்சான வெண்டைக்காயாக வாங்கி இதே போல் நம்ம இதில் காட்டுற மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. இது மாதிரி சின்ன சின்னதாக நறுக்க வேணாம், இந்த மாதிரி நறுக்கி வச்சிட்டிங்கன்னா ஒரு பாத்திரத்தில் ஒரு 3-4 ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டு கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சிட்டு இப்போ இந்த மாதிரி நறுக்கி வச்சிருக்கிற வெண்டைக்காயை அதில் கொட்டிடுங்க. அதில் கொட்டிட்டு நல்லா என்ன பண்ணுங்க, வதக்கணும். அடுப்பை கொஞ்சம் நல்லா பெருசாக வச்சுட்டு இந்த வெண்டைக்காயை நல்லா வதக்கினா தான் வந்து அது வந்து நல்ல சுக்கா ஃப்ரை ஆகும். கிளறிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இது மாதிரி வெண்டைக்காயை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. கிட்டத்தட்ட அது வந்து ஒரு 60-70% வந்து அது நல்ல ஃப்ரை ஆன பிறகு தான் அதில் வந்து நம்ம உப்பு, காரம் இது மாதிரி இதெல்லாம் சேர்க்கணும். இப்போ இது ஆல்மோஸ்ட் இந்த வெண்டைக்காய் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாதி அளவுக்கு மேலே நல்ல ஃப்ரை ஆகிடுச்சு. அதை வந்து நல்ல எண்ணெயில் கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக விட்டு அது வதக்குனிங்கன்னா அது வந்து நல்ல ஃப்ரை ஆகும். இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூளும் நம்ம வந்து கொஞ்சம் சால்ட் பவுடரும் அதில் ஆட் பண்ணுறோம். தேவையான அளவு சால்ட் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து வாசனைக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் கரம் மசாலா 1/4 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் நான். ஆஸ் யூஷுவல் இந்த இதுக்கு வந்து பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். சில்லி பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க, 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா திரும்பியும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணணும். இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும், தண்ணிலாம் ஊற்றிடக்கூடாது. அதே மாதிரி மூடி வைக்காமல் அடுப்பை கொஞ்சம் பெருசாக வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணால் தான் அது வந்து ஃப்ரை ஆகும். நல்ல அந்த காரம், உப்பு எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி இதை வந்து நல்லா நம்ம ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணிட்டு இதில் வந்து ஒரு முக்கியமான பொருள் ஒன்று நம்ம கடைசியில் சேர்க்கணும். இந்த வெண்டைக்காய் ஃப்ரை வந்து நல்ல முறுமுறுன்னு வர்றதுக்கு வந்து ஒரு பொருள் ஒன்று நம்ம சேர்க்கணும். அது வேறு ஒன்றும் இல்லை, அரிசி மாவு. கொஞ்சம் கரகரப்பாக திரித்து வச்சுருக்கிற அரிசி மாவு ஒரு 1/2 கரண்டி அது மேலே அப்படியே தூவி விட்டுட்டு நல்ல ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே அதை வந்து நல்லா வதக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, நல்ல முறுமுறுன்னு ஆகிடும். நல்லா சாப்பிட்றதுக்கும் முறுமுறுன்னு இருக்கும், நல்ல ஃப்ரை ஆகிடும். இந்த அரிசி மாவு வந்து நம்ம இந்த வெண்டைக்காய் ஃப்ரைக்கு மட்டும் இல்லை, உருளைக்கிழங்கு ஃப்ரை எதாக இருந்தாலும் இதை வந்து ஆட் பண்ணோன்னா கடைசியில் முறுமுறுன்னு ஆகிடும். நல்லா சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெண்டைக்காய் வந்து நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கும் நிறைய சத்துள்ள ஒரு உணவுப் பொருள். ஸ்கூல் படிக்கிற பசங்கள்லாம் கொடுத்தீங்கன்னா மூளை வளர்ச்சி, அதே மாதிரி ஞாபக சக்தி இதெல்லாம் நல்லாயிருக்கும். வெண்டைக்காய் பிடிக்காதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. இதே மாதிரி வெண்டைக்காய் ஃப்ரை இதே போல் நீங்களும் செய்து பார்த்துட்டு நம்ம வீடியோ பதிவு கீழே உங்கள் கமெண்ட் தெரிவிங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இது பிஎஸ்இன் கிச்சன் யூடியூப் சேனல். நன்றி.